20 முந்திரி, எடுத்து வச்சிருக்கிற மசாலா எல்லாத்தையும் சேர்த்து மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ட்ரை மேத்தி லீவ்ஸ் ரெண்டையும் சேர்த்தி அடுத்ததாக ஊற வச்சு கழுவி எடுத்து வச்ச சென்னா சேர்த்திடலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், அடுத்ததாக அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்திடலாம். டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 2 டீஸ்பூன் அளவு சர்க்கரையும், கலர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு டீ டிகாஷனையும் ஊற்றியிருக்கேன். எல்லாத்தையும் கலந்து விட்டு குக்கர் ஒரு 10 விசில் விட்டு எடுத்தால் தாபா ஸ்டைல் சன்னா மசாலா ரெடி. இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நான் இன்றைக்கி பூரியோட இந்த சன்னா மசாலா சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள்